ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி க்ரீன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு மிக்சர் ஜாரில் கொத்தமல்லி ஒரு கை நிறைய எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட புதினா இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் நெய் ஆட் பண்ணி நெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சாப் பண்ண ஆனியன், சாப் பண்ண டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது க்ரீன் பீசஸ்ஸு நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்குங்க. இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடும், அதனால் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸு, பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கர்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் ரைஸ் ஆட் பண்ணி ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ணுங்கள். ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான க்ரீன் புலாவ் ரெடி ஆகிடும். இதை நான் தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் திவ்யா.